வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, பொன்மாரில் இருக்க ஒரு G+ பிளானில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நீங்கள் பொன்மார் லொக்கேஷனில் ஒரு ரெண்டல் இன்கம் இல்லை நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி G+1 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொன்மார் கிரைஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நீங்கள் பொன்மார் வேங்கடமங்கலம் இந்த சரௌண்டிங்ஸில் இண்டிபெண்டன்ட்டா G+1 ப்ராப்பர்ட்டி, அதுவும் நல்ல ஸ்பேசியஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டை உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீட்டை பார்க்கலாம். நமக்கு கார் பார்க்கிங்லேருந்து 5 அடி ஹைட் தூக்கி தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக் குட் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே நமக்கு நல்ல ஸ்பேசியஸாக ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பாருங்க நமக்கு 2 பக்கமும் விண்டோஸ் வந்துடும். விண்டோ எல்லாமே நல்ல பெரிய விண்டோவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோகேஸ் மாதிரி உட் ஒர்க்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைனிங் ஏரியா வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பெயிண்ட் ஒர்க் போகிறதால திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோவுமே வந்துடுவாங்க. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்லாம் பாருங்க குவாலிட்டியான உட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு உட் ஒர்க் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் நாங்கள் காமிக்கிறோம், நீங்களே பாருங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. நம்ம செகண்ட் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. சேம் செகண்ட் பெட்ரூம்லேயே நமக்கு ஃபுல்லாகவே உட் ஒர்க் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு சைட் ஃபுல்லாகவே செல்ஃப் ஸ்லாப் ஃபுல்லாமே நமக்கு உட் ஒர்க்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த பெட்ரூமும் நமக்கு நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. நம்ம செகண்ட் பெட்ரூம் வரதுக்கு முன்னாடியே நமக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூமும் வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வந்தால் அப்படியே நமக்கு கிச்சன் வந்துடுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் கிளைண்ட் அக்காங்க நிறைய பேர் கிச்சன் கொஞ்சம் ஸ்பேசியஸாக காமிங்கம்மா, நீங்கள் கிச்சன் சின்னதாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த கிச்சன் ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க. கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு உட் ஒர்க் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு பாருங்கள் நமக்கு கிளாஸ் டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட் சைட் டோருமே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே நமக்கு 2 அடி வரைக்கும் நமக்கு செட் பேக் விட்டு தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 8 இயர்ஸ் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க வீட்டை போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் நமக்கு பைக் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க, கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம கார் ப்ளஸ் பைக்கிங் ரெண்டுமே ஸ்பேசியஸாக பார்க் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பாருங்கள் நல்ல குவாலிட்டியான உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு ஒரு ஹால் வந்துடுங்க. ஹாலோட ஃபுல் வியூ காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஹால் எந்த அளவு ஸ்பேசியஸாக இருக்குன்னுட்டு. ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி வந்துடுங்க. பால்கனி போகிறதுக்கான டோருமே பாருங்கள் நல்ல டிசைனில் நல்ல குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உட் யூஸ் பண்ணி தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி வந்துடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த பெட்ரூம்லேயே நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துடுங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா நமக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க வீட்டை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 8 இயர் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சனுமே பாருங்க நமக்கு கீழ் வீட்லேயும் கிச்சன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நமக்கு மேலேயுமே கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப்ஸ்லாம் திங்ஸ்லாம் தாராளமாக வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லாவே பெருசாக இருக்குங்க. கிச்சன் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணும் போதே பிடிச்சிருக்கும். கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடுங்க. இந்த பால்கனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் வியூ பண்ணுற மாதிரி தான் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 3 பெட்ரூம்ஸ் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதான் நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பாக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நமக்கு விண்டோஸ் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் போகலாம். தேர்ட் பெட்ரூம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் நாங்கள் காமிக்கிறோம், நீங்களே பாருங்கள். பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 3 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் அகைனும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 BHK வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெட்ரூம் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ தாங்க நமக்கு கரண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,35 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெகோஷியபிளும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் லோனில் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம 75%லேருந்து 80% வரைக்கும் டாப் லீடிங் பேங்க்கில் நம்ம பேங்க் லோனுமே மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொன்மார் வேங்கடமங்கலம் இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அதுவும் நல்ல லக்ஸரியஸாக ஸ்பேசியஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் வந்து பார்க்க போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.